அவன் என்னடா எவிடன்ஸ் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நம்பர் பிளேட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. அதை இப்போ அவன் கிளியர் பண்ணிட்டான். நீங்கள் எங்கே வச்சுக்கோங்க முடிஞ்ச. அப்போ எனக்கு சந்தேகம் வருது, இந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி 20 லட்சம் போகுது சார்? பாலான்ற ஒரு மனிதருக்கு பின்னாடி ஒரு புகழ் சேருதுன்றது தான் பலருக்கும் சிக்கல். ஏதோ ஒரு இடத்துல இந்த சிக்கல் இருக்கு. ஓகே, ஆமாம், எல்லாருக்கும் சிக்கல். உமாபதி ஒரு படம் தயாரிச்சார். அந்த படத்தை சொல்றாதீங்க, ஏன்னா அது ஒரு 1 ஹவர் கூட ஓடல அந்த படம், சரிங்களா? அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணது யார்? நீங்கள் வந்து 2000 ரூபா வாங்க, ஒரு யூடியூபுக்கு 2000 ரூபா வாங்குறோம் சார். ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு உங்கள் காசு எங்கேருந்து வந்தது? சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கும் உங்களுக்கு உமாபதிக்கும் என்ன தொடர்பு? சேலம் ஆர்ஆர் பிரியாணி எதுக்காக வந்து கூல் சுரேஷுக்கு வந்து கார் கொடுக்குறாரு? இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க. முதல்ல வந்து பாலா மேல குற்றச்சாட்டு சொல்றது யாரு? கூல் சுரேஷ். கூல் சுரேஷுக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து கார் கொடுக்குறாரு. ஓகே, உமாபதி படம் வெளியிட்ட படத்தை வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி. பாலா யாரோ ஒருத்தர் சார், இன்னைக்கு வந்து நேற்று வந்த பையன் தானே சார். அவனை திட்டி வீடியோ போட்டிங்கன்னா அது ஒரு 16 லட்சம் போகுதுன்னு கேட்டால் அதுவும் 1 நாள் 2 நாளில் வந்து போகுதுன்னு சொன்னால் பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் போகும். சேலம் ஆர்ஆர் பிரியாணி போடுற எச்ச பிரியாணி சாப்பிட்றவன் தான் இந்த உமாபதி. கடுமையாக பேசுவேன். நீங்க பேசின அத்தனை விஷயங்களையும் நான் ஒரு எடிட் கூட பண்ணாம அப்படியே போடுங்க. இது உண்மை. நேருக்கு நேர் வர சொல்லுங்க உமாபதி. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பல விஷயங்கள் தொடர்ந்து சினிமா துறையிலையும் அரசியலிலும் என்ன நடக்குதுன்னு சமீப நிகழ்வுகளை எங்களோட பேசிக்கிட்டு வரீங்க சார். திரு பாலா அவர்கள், KPY பாலா அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் நிகழ்ச்சியில் ஃபேமஸான ஒருத்தர். பல நாளாக அவரை புகழ்ந்து சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததை பார்க்க முடியும். அவருடைய படம் வந்தப்போ பாலாக்காக பார்க்கலாம் அப்படின்னு சமீபத்தில் வந்த காந்தி கண்ணாடி படத்தை கூட பேசினாங்க, பண்ணாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஊடகவியலாளர், உங்களை போலவே ஒரு ஊடகவியலாளர் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. என்னை போன்ற சொல்லாதீங்க. இல்லை சார், சர்வதேச அவர் லோக்கல் பத்திரிகை, நீங்கள் நம்மளாம் லோக்கல் ஆள் சார். அவர் சர்வதேச பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர். ஆமாம், சர்வதேச பத்திரிகையாளர் சொல்லுங்கள். ஊடகம்னா அவர் கோச்சிக்க போறாரு. சரி, ஓகே சார். யூடியூபர்லாம் சொன்னாலும் கோச்சிப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால் ஒரு 7 அறிவு படைத்த சர்வதேச பத்திரிகையாளர். அவர் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு ஒரு சேனல்ல, நம்மளால பார்க்க முடியாது. இன்னைக்கு அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கு. பாலா அவர்களுக்கு எங்க இருந்தோ பணம் வருது, ஒரு சர்வதேச ஒரு குற்றவாளி அவரு, அப்படியெல்லாம் சொல்லி பேசியிருந்தார் சார். கேட்குறப்போ நமக்குமே ஆச்சரியமா இருந்தது. சோசியல் மீடியாலையும் இப்போ ஒரு பக்கமாவே போயிட்டு இருந்ததை இப்போ 2 பக்கமா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் வந்து கிடையாது பாலா பின்னாடி நிற்கிறாங்க சார். என்ன சார் ஃபேக்ட் அதில்? அதாவது ஒரு விஷயம் சார் சொல்லுவாங்க தெரியுங்களா, படித்தவன் பொய் சொன்னால் ஐயோன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பாரதியாருடைய அந்த வரிகள். இன்னொன்று இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு திக்குத்தாளம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் படித்தாலும் கூட இங்கே சில அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க தான் நமக்கு இந்த சமூக வலைதளத்தில். அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு, சார் சொன்னால் சரியாக இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து பொய் சொல்ல மாட்டான், ஸோ இப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் உமாபதியோட இந்த கருத்தை பார்த்தாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா. தப்பு தான் நம்ம கண்ணில் படும் எப்போவுமே. பொதுவாகவே வந்து ஒரு தப்புனா நம்ம கண்ணில் பட்டுரும், எப்படியாவது தகவலாவது வந்து சேர்ந்துடும், இதில் ஒரு தப்பு இருக்குங்க, இதில் மிஸ்டேக் இருக்குன்னு. நான் வந்து ரொம்ப நியாயப்பறையாக சொல்கிறேன், இந்த தம்பி வந்து பாலா வந்து உதவி பண்ணதில் வந்து பிரச்சனையே இல்லை. உதவி பண்ணிக்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது என் பார்வைக்கு நான் ஒரு மனசில் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் உள்ளவன். சில விஷயங்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம தான தர்மம் எது பண்ணாலும் நம்ம வலது கையில் கொடுக்க இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலா வந்து அதை ஃபாலோ பண்ணலை. அதை தாண்டி வந்து கேமரா முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெளியிடும் போது வந்து கேட்டிங்கன்னா எனக்கு அது மாற்று கருத்து இருந்தால் கூட அது என்னுடைய விஷயம், அது என்ன பர்சனல். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன், அது யாருக்கும் தெரியும். ஆனால் பாலா வந்து உதவி கொடுக்குறாரு, உதவி பண்ணுறாரு, அதை உதவி பெறக்கூடியவரும் அதை வாங்கிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டு போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? உங்களுடைய பார்வையில் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஞான குழந்தை
நீங்கள் ஏதோ கேட்க வரீங்க சொல்லிடுங்க. உங்களுடைய பார்வையில ஒரு சின்ன கருத்துல எனக்கு கூட சோஷியல் மீடியால போடுறது இந்த மாதிரி நம்ம ஒரு கையில கொடுக்குற இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்றது இருந்தாலுமே அவர் கொடுக்குறப்ப ஒரு எண்ணம் தோணும் சார், பார்க்க பரவாயில்லையே, அதுதான் சார். ஆனா நம்மளும் ஒருத்தருக்கு செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம். என்னுடைய சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய அஜெண்டா, என்னுடைய ஒரு எத்திக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைலுக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னா அந்த உதவி வந்து தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்தா கூட மறைச்சி தான் வந்து கொடுப்பேன், நான் ஒன்றும் லஞ்சம் கொடுக்கல. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதை பர்ஸில் வந்து அப்படி எடுத்து சில பேர் எடுத்து இருந்தா அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, இப்படி இந்த அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொடுக்குறதா கிட்ட மறைவாக கூட நம்ம வந்தான்னு கேட்டிங்கன்னா வந்து கொடுப்போம். அதுதான் வந்து எனக்கு என்னுடையது. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, உதவி பெறக்கூடிய 2 பேரும் விரும்பி வந்து ஒரு காட்சியாக பதிவு பண்ணுறாங்கன்னா அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? அது வந்து அவங்களுடைய உரிமையாயிடுது சார். அதை நம்ம என்ட்ராக முடியாது. நீங்கள் வேணால் சொல்லிட்டு போகலாம், விளம்பரத்துக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு போகலாம். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்ற செயலாக பார்க்க முடியாதுன்றேன். அது குற்ற செயல் கிடையாது. ஒருத்தர் உதவி பண்ணுறதை வந்து ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தருக்கு உதவியே செய்யாமல் உதவி செய்த மாதிரி ஒரு ஃபேக்காக வந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிங்கன்னா அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆமாங்க, ரொம்ப தப்பான விஷயங்க அது. அது அஃபென்ஸுங்க, நம்மளை ஏமாத்துறானுங்க. உதவியே செய்யாமல் எப்படிங்க அவன் ஃபோட்டோ எடுத்து போடுறான் அப்படின்னா சொல்லலாம். ஒருத்தர் உதவி செய்கிறாரு, உதவி பெறக்கூடிய 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுலயே குற்றம் சொல்றாருல்ல அந்த நேர்காணல், அவர் அதுலயே வந்து இந்த வண்டி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு சார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பெரிய சர்வதேச அளவில் வந்து புடுங்கணும்னு சொல்கிறல்ல, ஒரு உண்மை செய்தியை நீ வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி 4 முறை யோசிக்கணும்ல. ஒரு செய்தியை வெளியிட முன்னாடி அதில் உண்மைத்தன்மை இருக்கான்றதை யோசிக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா ஒரே வார்த்தை, இது மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட உச்சபட்சமாக நீங்கள் வந்து தேச விரோத குற்றம்னு நீங்கள் சுமத்துறீங்கல்ல, அப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நீ குறைஞ்சபட்சம் நீ கேட்கணும்ல. என்னுடைய ஆதங்கம் அதுதான். எனக்கு தனிப்பட்ட முறையில் உமாபதியும் கிடையாது, எந்த பதியம் பற்றி நமக்கு அதை கவலைப்படாது சார். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் பல பேரை பார்த்துருக்கோம். நம்ம இதெல்லாம் இவனுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம். வந்து பல விஷயங்களை நான் பார்ப்பேன். சில நேரம் போகிற போகல நம்ம வீடியோவை நம்ம பார்க்க டைம் இல்லை. சில நேரத்தில் தம்ப்லைன் போட்டுருந்துச்சுன்னா மட்டும் அதை பார்த்துட்டு சில பேர் வந்து போய் பார்ப்பேன், அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒருத்தர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பவே இல்லை. என்னவா பேசிட்டு போங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அவனை தேச விரோத குற்றம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அதுக்கான குறைஞ்சபட்சம் நீங்கள் எவிடன்ஸ் உங்கள் கையில் இருக்கணும்ல. அவன் என்னடா எவிடன்ஸ் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நம்பர் பிளேட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. அதை இப்போ அவன் கிளியர் பண்ணிட்டான். நீங்கள் எங்கே வச்சுக்கோங்க மூஞ்ச நான் கேட்குறேன். அவன் இதை அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டான். நீங்கள் ஒரே ஒரு எவிடன்ஸ்ன்றது அது ஒன்று தான் போட்டிங்க. மீதியெல்லாம் போகிற போக்கில் ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டீங்க, இவெல்லாம் வந்து மாநிலத்துக்கே ஆபத்தானவன், இவெல்லாம் தேசத்துக்கே வந்து ஆபத்தானவன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. அதில் தான் நான் முரண்படுறேன். நீங்கள் ஆபத்தான் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் என்ன சொன்னேங்க, நாம் வந்து பாருங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்ததில் கூட வந்து அவன் ஃப்ராடு பண்ணுறான், நீங்கள் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லுங்கள், அவன் ஒரு 420 சொல்லுங்கள். தேச விரோத குற்றம்னா அது பெரிய குற்றம் சார். இப்போ நான் கூட சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் வந்து அவர் நிறைய இந்த மாதிரி உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவன் ஒரு தடவையும் சொல்கிறான், நான் ₹1 யார்கிட்டையும் நான் வாங்கவே இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு தான் சொன்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன், என்னையேன்னு ஒரு அமைப்பு இங்கே இருக்கா இல்லையா? நம்ம நாட்டில் எவ்வளோ உளவுத்துறையெல்லாம் இருக்குது, அவங்களுக்குலாம் தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் உமாபதி நேரடியாக கேட்குறேன். அப்படியே நான் தவறு நடந்தாக்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வெளியிட்டீங்கல்ல இந்த செய்தி, இந்த செய்தி உடனே நேரம் வந்து பாஞ்சு போராண்டி இருக்காது. ஓகே, ஐபிஎல்லாம் இருக்குல்ல, பார்ப்பாங்கல்ல. ஓகே, இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஒன்று இருக்குது சார். அவன் வருமானம் என்ன, அவன் எப்படி இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு நேராக போய் இன்கம் டேக்ஸ் அவனை விசாரிக்க முடியாதா? இல்லை அவனை கண்காணிக்காமல் வச்சுருப்பாங்க. உளவுத்துறை அவனை கண்காணிக்காமல் வச்சுருக்கான். மாநிலத்தில் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மத்தியில் ஒன்று இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இங்கே நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஆதாரத்தை போடணும். நீங்கள் போட்ட ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துக்கு மட்டும்தான் போட்டிங்க, அது தாண்டி எதுவும் போடல. அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை அவன் வந்து உடச்சிட்டான். ஓகே, பேசிட்டாங்க, காணொலி வெளியிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க மூஞ்ச? இப்போ நீங்கள் போட்டது வந்து இதுவாகிடுமா? இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவன்லாம் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வீடியோ போட்டான்னா சப்ஸ்கிரைபரே இருக்க மாட்டான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 பேரை பார்ப்பான்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த நீ ஒரு பேசுன உமாபதி பேசுனா அதே வந்து அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, வியூவர்ஸ் எவ்வளோ இந்த வீடியோவுக்கு? ஓகே, இந்த வீடியோவுக்கு வியூவர்ஸ் எவ்வளோ? உமாபதி ஏற்கனவே அந்த சேனலும் சரி இல்லை வேறு சேனலும் பேசினாலும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50,000.
இல்லை உச்சபட்சமாக நான் வந்து இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப சிறந்த பேச்சாளராக பேசிட்டாரு, சிறந்த பேச்சு பேசிட்டேன்னா 1 லட்சம். இது எப்படி 16 லட்சம் போகுது, கிட்டத்தட்ட 20 லட்சத்தை நோக்கி நகர் எப்படி? அப்போ எனக்கு சந்தேகம் வருது, இந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி 20 லட்சம் போகுது சார்? பாலாக்கு எதிராக சதி நடக்குதா சந்தேகம் உங்களுக்கு? பாலாவுக்கு எதிரான ஒரு டீம், அது யாரோ ஒருத்தர் வந்து இவனை கூலிப்படையாக பயன்படுத்துதுன்றான். யார? உமாபதியை கூலிப்படையாக பயன்படுத்துது. நான் அப்படியே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா? உமாபதி விளக்கம் சொல்லட்டும். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் சார் போயிருக்கு. இந்த வீடியோ மட்டும் 20 லட்சம் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பேச்சு வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் அவரே தனியாக அவருக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எதுக்காக கம்பேர் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் சார். யாரோ வந்து பாலாவை பிடிக்காதவங்க உமாபதியை பயன்படுத்தி இந்த வீடியோ போட வச்சு அந்த காணொலியை பூஸ்ட் பண்ணுறாங்க. பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணலாம், அல்லது ஐடி இங்கே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா அவனை டேமேஜ் பண்ணணும்னு நோக்கம். இப்போ பாலாவை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணணும், அதான் உங்களுடைய நோக்கம் என்ன? பாலாவை டேமேஜ் பண்ணணும், அவன் கொடுக்குற அந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்படுத்தணும். இது நறுக்கிறது தானே சார். இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஏன்னா அவனுக்கு தனியாக ஒரு புகழ்ச்சி வருது, அந்த புகழை வந்து யாருக்கோ பிரச்சனையாக இருக்குது. அவனுக்கு ஏற்படக்கூடிய புகழ் யாருக்கே பிரச்சனையாக இருக்குது. என்ன அவன் ஏற்கனவே நம்ம வந்து அவஸ்தைப்பட்டோம், எம்ஜிஆர்கிட்ட அவஸ்தைப்பட்டோம், அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த்கிட்ட அவஸ்தைப்பட்டோம், இப்போ பார்த்தாது இவன் வேற வந்து இப்போ பண்ணுறான். வடநாட்டில் இந்த பக்கம் ஆந்திராவில் ஹர்ஷா சாயி இவங்கெல்லாம் ஒப்பிடுறாரு சார். நான் சொன்னேன், நீ யாரோனா ஒப்பிட்டுங்க சார். நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் சேர்ந்து நாட்டை துண்டாட முடியுமா சார்? சார் இங்கே வந்து சம்பாதிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னா இல்லை, அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான தர்மம் பண்ணுறான். ஒருத்தன் 100 ரூபா சம்பாரிச்சான்னா 1 ரூபா செலவு பண்ணுறான், தான தர்மத்துக்கு பண்ணுறான். இல்லை 50 பைசா பண்ணுறான், இல்லை 1 ரூபா பண்ணுறான். ஒருத்தன் 1 லட்ச ரூபா நான் கேட்டால் வந்து ஒரு 5,000 2,000 3,000 வந்து உபரியாக செலவு பண்ணுறான். ஒரு 2,000 செலவு பண்ணுறான். 1 லட்ச ரூபா சம்பாதிக்க 2,000 செலவு பண்ணுறான். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது கூட ஒரு வகையான போதை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்துட்டு அவங்க முகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான போதை தான். அது வந்து அது யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் உணர முடியும். கேலி கிண்டல் பண்ணுறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் கருமையாக இருக்கிறான், அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பண்ணக்கூடிய உதவி வந்து இது வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது வெளியிடும் போது அவங்க அவமானப்படுத்துறதா இல்லையா அப்படின்னு சொல்கிறான்ல, கிடையவே கிடையாது. முட்டாள் அப்படி சொல்கிறவன் அது அவமானமே கிடையாது. அவங்க விரும்பி சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அது எப்படி அவங்க அவமானப்படுறவங்க எப்படி சார் சிரிப்பாங்க கூட சேர்ந்து? ஓகே, அவங்க எப்படி சொல்லுவாங்க? நம்ம தமிழ்நாட்டோட ஞான குழந்தை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியுமா? யார்? பாரிசாலா. அவன் என்ன சொல்கிறான்னா, நிவாரண உதவிகள் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். எப்படி இந்த ஏழை பாடங்களை வரிசையாக நிற்க வச்சுட்டு இந்த பண்ணு ரொட்டியும் கொடுக்கலாம் பாருங்க, நிவாரணம்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வெளியிடலாமா? ஆனால் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியை வந்து ஃபோட்டோ எடுத்துனா அது அவங்கள அவமானப்படுத்துறது. ரெண்டும் ஒன்று தான்டா. அவமானம் தான், ரெண்டுமே அவமானம் தானே. அது என்னவோ தெரில, அவன் கணக்கு என்னன்னு தெரில. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு உதவியே செய்யாமல் அதை வந்து நான் செய்ததாக வந்து ஃபேக்காக ஒன்று எடுத்து போட்டான்னா அது ஃப்ராட், அது தவறு. ஒருத்தர் உதவி செய்கிறான்னு சொன்னால் எனக்கு விருப்பம் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கிறது விருப்பம் கிடையாது, வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண அவசியம் கிடையாது. அது எக்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு மேலும் சிக்கல். ஏன்னா ஒரு 10 பேருக்கு நான் பண்ணேன், எங்களோட வந்து 100 பேர் படையெடுப்பான் என் பின்னாடி, 100 பேர் மனு எழுதி அனுப்புவான். எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் அவன் வந்து ரெடியாக இருக்கான், அவன் அதுக்கு ஓகேன்றான். இப்போ உங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலான்ற ஒரு மனிதருக்கு பின்னாடி ஒரு புகழ் சேருதுன்றது தான் பலருக்கும் சிக்கல். ஏதோ ஒரு இடத்துல இந்த சிக்கல் இருக்கு. ஓகே, ஆமாம், எல்லாருக்கும் சிக்கல். பாரிசாலனுக்கு அதான் சிக்கல். அது எப்படிங்க வந்து அவனுக்கு அந்த புகழ் வருது? நேர்மையா அவரு காணொலியில் சொல்றப்ப நான் கேட்குறேன் சார், நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அடிச்சு காலி பண்ணுற பாருங்க, இந்த ஒரே லைனில் மொத்த பேரும் காலி பண்ணுற பாருங்க. இப்போ உங்ககிட்ட போகிறாங்க, நல்லா தெரிஞ்சுங்க சார், உங்ககிட்ட போகிறாங்க, சார் என் குழந்தைக்கு இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது சார், இது இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் உயிர் பிழைக்கும்னு சொல்லிட்டாங்க சார். ஆப்ரேஷனுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க சார். என் கையில் யாரும் 10 காசு எனக்கு என்கிட்ட இல்லை சார், எனக்கு யாரும் கொடுக்க வேண்டாம் சார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 15ஆம் தேதி ஆப்ரேஷன் சார். அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் அனுப்பிட்டா போதும் சார், என் குழந்தைய காப்பாற்றணும் சார், எப்படியாவது காப்பாற்றுங்க சார் சொல்லிவிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கதறி அழறாரு. தன் பிள்ளையை எப்படியாவது உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்து கூட தயாராக இருக்கிறாரு.
அங்கே இங்கே எல்லாம் சேர்ந்து புரட்டுறாரு. அவரால் 1 லட்சத்துக்கு மேலே புரட்ட முடியல, 1.25 லட்சத்துக்கு மேலே புரட்ட முடியல. அன்னைக்கு பெரிய நான் சொல்கிறேன், 10 வருஷம் 5 லட்சம் ரூபாய் புரட்டணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாடியை வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சருக்கு மேலே வந்துட்டார். ரோட்டில் நின்று எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்குற அளவுக்கு வந்துட்டார் அவர். எல்லாம் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா 10 பேர் 100 பேர் வந்து கண்டுக்காமல் போகிறான். யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு ஐயோ இந்தப்பா இந்த பாக்கெட் ஒரு 100 ரூபா வச்சுக்கப்பா அப்படின்னு, அவ்வளோதான்ப்பா. அப்போ நமக்கு எப்போ தெரியுமா தோணுது, நம்மளால எவ்வளோ முடியும்? 5000 முடியும். அன்றைக்கி கூட சொல்ல 5000 ரூபா முடியும். ஆனால் வந்து யோசிக்கிறோம், அப்போது இதே பாரிசாலன்ட்ட போனால் கூட அந்த பாரிசாலனால் எவ்வளோ முடியுமோ அதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே அவனால் கொடுக்க முடியும். அவனே சொல்கிறான் அதை. அப்போ அடுத்த செகண்ட் நம்ம மைண்டில் எங்கே தெரியுமா, நம்ம யாருக்கிட்ட கேட்டால் வந்து இந்த பணத்தை கொடுப்பாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100 பணக்காரன் இருக்கான், 1000 பணக்காரன், 1,00,000 பணக்காரன் இருக்கிறான். ஆனால் அதில் வந்து யார் கொடுப்பான்? கேட்டால் யார் கொடுப்பான்? அப்போ யோசிக்கலாம் பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல பாலா ஞாபகத்துக்கு வருவான். ஏன் ஞாபகத்துக்கு வரான் பாலா? இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் நம்ம ஏன்னா ஊருக்கே தெரியும் என்னன்னு. பாலா கிட்ட போனா பணம் வாங்கலாம், உதவி கிடைக்கும். 5 லட்சம் கொடுக்கலாம், 1 லட்சம் கொடுப்பாரு, கன்ஃபார்மா சொல்லலாம். காரணம் என்ன? அவர் பண்றவருங்க, தொடர்ந்து பண்றவருங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் கிடைச்சிருங்க தான தர்மம் பண்ணும்போது. அப்ப நான்லாம் வரமாட்டேன். ஏன்னா நான் இந்த கை தெரியாதோ அந்த கை தெரியாம கொடுக்குறேன், இந்த கை கொடுக்குறதோ அந்த கை தெரியாம கொடுக்குறேன். நான் ஞாபகத்துக்கு வரமாட்டேன். ஆனா வந்து பாரிசாலனுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? பாலா ஞாபகம். இது சத்தியமா இல்லையா? ஒரு எளிய பிள்ளை, அவன் சாதாரண வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்கான். இவன் இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புல தான் கொடுக்குறான்றது எல்லாரும் பரவாயில்ல வெளிப்படையாக சொல்ல. நான் சம்பாரிச்ச காசுன்ற சதியெல்லாம் கிடையாது பிரபா. இந்த ஆளு போகிற போக்கில் வந்து என்ன ஏதோ ஒரு அஜெண்டா இந்த ஆளுக்கு இதை சொல்லணுன்றது ஒரு அஜெண்டா சொல்லிட்டாரு. இல்லை ஒரு காழ்ப்புணர்வு கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அவனுங்களாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து திடீர்னு இப்படி வந்து கொடுக்குறானுங்க, இவனுக்கு விளம்பரம் கிடைக்குது. இப்போ நான் கூட இருக்கிறேன் பிரபா. இப்போ சக யூடியூபர்கள் பேசுகிறாங்க, அவங்கள எல்லாரையும் நான் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து மதிக்கிறவங்களும் மதிக்கிறேன், மதிக்காதவங்களும் நான் கடந்து போயிடுறேன். அவ்வளோதான். இதில் போட்டி போடுறதுக்கோ பொறாமை போடுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு வந்து அவனுக்கு சில வியூஸ் வருதுன்னா அவனுக்கு வந்துட்டு போட்டான், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இதெல்லாம் எனக்கு அடுத்தவனுக்கு கிடைக்கிற புகழை வந்து பிடிக்காத பொறாமை பிடிச்சவங்க தான் இப்படி பண்ணுறது. என்னன்னு கேட்டால் சொல்கிற ஸ்டைலை பாருங்கள், நீங்கள் பாருங்களேன். வந்து என்னமோ சொல்லும் போது அந்த ஆங்கர்கிட்ட விளக்குமாறு அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஸ்லாங் சொல்கிறேன், அது இது சொல்லாதீங்க, சொல்கிறத கேளுங்க, விளக்குமாறு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, விளங்க அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அது ஒரு வெறுப்பை உமிழ்ந்து தள்ளுற மாதிரி இருக்குது. எதுக்கு வெறுப்பை உமணும் நான் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அவன் நீ மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு தான் நம்ம வரோம். அவன் கொடுத்ததுல ஃப்ராட் இருக்குது, சீட்டிங் இருக்குன்னா அதை நீ ப்ரூவ் பண்ணு. அதுக்கு அவன் பதில் சொல்லிட்டு போகிறான். அந்த பதில் சொல்லிட்டான். இப்போ சர்வதேச விரோதின்னு சொல்லிட்டேன். இப்போ இதனால என்ன, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் புகழ் தான் கிடைச்சிருக்க தவிர இன்னும் ஒன்றும் கெட்டு போகல. வருத்தப்படுறாருன்னு நெருக்கமானவர்கிட்ட பேசுறாரு சார், ஜென்ரலாக வருத்தப்படுவாங்க சார். ஆனால் மக்களோட பார்வைன்னு இருக்குல்ல, மக்களோட பார்வைன்னு இருக்குல்ல. நாளைக்கு நான் உதவி கேட்டு வரவங்க நின்ற போகிறாங்களா? நான் கேட்குறேன், உதவி கேட்டு வரவங்க நின்ற போகிறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறான், இன்னும் கேட்டால் அதுக்காக வந்து அடுத்தது வந்து படம் வந்து பாலா வச்சு நான் வந்து படம் எடுக்க மாட்டேன், அவன் ஃப்ராடுன்னு சொல்ல போகிறாங்களா? பார்வை ஒரே மாதிரி இருக்கணும்ல சார். இப்போது அமீர் இருக்கிறாரு, அமீர் வந்து பட தயாரிப்பாளர் இயக்குனர். அவர் வந்து ஜாபர் ஷெரீஃபோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து விசாரணை கொண்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கே இடி வழக்கெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த இடி வழக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் ரைட்டு, முதல்ல என்னைக்காவது நீ அதை பேசியிருப்பியா? இதே உமாபதி என்னையாவது பேசியிருப்பியா? ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறதுனால, ஜாபர் ஷெரீஃப் என்ன திமுகவில் இருந்ததுனால நீ அதை பற்றி பேசியிருக்க மாட்டேன், பேசலை. அப்படியே பேசினாலும் நீ அமீரை பற்றி பேசியிருக்க மாட்டேன். இன்னைக்கு பாலாவுக்காக நீ பேசுகிற ஆள், சர்வதேச விரோதின்னு சொல்லக்கூடிய ஆள், அமீர் குறித்து உன்னுடைய கருத்து என்ன? நான் உன்ன மாதிரி பேச முடியாது. நான் இப்போ நான் சொல்கிறேன், அமீர் வந்து தேச விரோதின்னு சொல்ல முடியாது என்னால். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர், இடியால் வந்து வழக்கு பதிவுப்பட்டவர், அவ்வளோதான். அதோடு முட்டணும். நம்ம ஜட்ஜு கிடையாது இல்லை, அமீர் குற்றவாளி, அமீர் மீது இந்த இடி வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் எப்படி, நான் ஒரே கேள்வி தான் நான் கேட்பேன் உமாபதி கிட்ட, எப்படி நீ தேச விரோதின்னு கொன்ற அந்த இதில் போய் நின்ன? நாளைக்கு உன்னை சொல்லும் போது தான் உனக்கு வலிக்கும். அந்த வலி இருக்கும்ல சார். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செய்த நல்ல காரியத்துக்காக நம்ம தேச விரோதின்னு சொல்லிட்டாங்களே. இங்கே குற்றச்சாட்டோட அளவுகோல் தான் இங்கே இருக்குது. நீங்கள் சீட்டிங் சொல்லிட்டு 420 சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். உச்சபட்சமாக நீங்கள் பெரிய குற்றச்சாட்டில் வைக்கிறீங்க. ஒரு பிக் பேக்கெட்காரனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி, சார் இவன் வந்து நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, இவன் பிக் பேக்கெட்டை வந்து அடிச்சிட்டான், நல்ல வேலை அவர் வந்து கையும் களமாக வந்து அவர் பிடிச்சிருந்தாருன்னா அவரை கொண்டுட்டே இருப்பான் சார், இவன் கொலகாரம் சார் இவன், அப்படி சொல்ல முடியுமா?
பிட் பேக்கெட் தான், 420 420 தான், ஃப்ராட்னா ஃப்ராட் தான். ஆனால் இதெல்லாம் வந்து நான் கேட்டால் தேச விரோதின்னு சொல்லி கொண்டு போய் விடுறது, அங்கே தான் சிக்கல். அங்கே தான் வந்து மண்டையில் இருக்க கொண்டையை மறக்க மறந்துதான் சொல்லுங்களேன், தொப்பி போட்டு சொட்டையை மறக்க முடிஞ்சதால தான் எதுக்காக இதை பேசணுன்றதை மறந்துட்டார். என்னடா இப்படி ஒன்று செய்கிறோமே, நம்ம இப்படி சொல்கிறோமே, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து, அமெரிக்காவுக்கு தினம் போயிட்டு வந்துக்கிறான். ஏர்போர்ட்டில் போய் பாருங்க, எத்தனையோ பேரில் போகிறாங்க, லட்சம். பைத்தியக்காரன். இப்போ புரியுதுங்களா அவன் பைத்தியக்காரன்றது? உமாபதி ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் போயிட்டு வரான் சார், வெவ்வேறு வேலையா பேச்சா இது? என்னன்னா இவர் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு தான் இதை பண்ணணும்னா, நீங்கள் சர்வதேச பத்திரிகையாளர், எனக்கு அமெரிக்காவில் வந்து சோர்ஸ் இருக்குது, அங்கே சொன்னாங்க பாலாவை யார் மீட் பண்ணாங்கன்றதை சொன்னாங்க. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அப்படின்னு வெளியிடுங்க. வெளியிட்டா எதுவுமே இல்லாமல் அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டு வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கேவலமான பிறவிகள்? நான் கேட்குறேன், சேனல் நடத்தணும் சேர்த்தே கேட்குறேன், நான் சேர்த்தே கேட்குறேன். என்ன தப்பு? என்ன தப்பு இல்லையா சார்? நீங்கள் வந்து உமாபதி குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாரு, அதை நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா? தப்பு இல்லையா? ஒருத்தர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுன்னு பாருங்க, நீங்கள் தேச விரோத குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது கரெக்டான எவிடன்ஸை போடணும். இப்போ என்னையே இருக்குது சார், சாட்டை துரைமுருகன் மீதும் இடுமானம் கார்த்திகை கூப்பிட்டு போயிட்டு விசாரணை பண்ணாங்க, விசாரணை பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? எனக்கு என்ன காரணம், முகாந்திரம் என்ன, எதுக்காக விசாரணை கூப்பிட்டாங்கன்னா ஒரு சாட்டிங் இருக்குது, அவ்வளோதான். அதில் என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்க, ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாருன்னா எதுக்கு போனார், எங்கே போனார் நீ கேட்கணும்ல, குறைஞ்சபட்சம் கேட்கலாமே. தம்பி பாலா, ஒரு செய்தி வந்திருக்குப்பா, அமெரிக்காவில் இருக்கிற வந்து சில உளவாளிகள் வந்து உன்னை பயன்படுத்துகிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு, நீங்கள் அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்க, யாரை மீட் பண்ண போனீங்க கேட்டால் சொல்லிட்டு போகிறான். நீங்களே எப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், உமாபதி ஒரு படம் தயாரித்தார், அந்த படத்தை சொல்கிறாதீங்க, ஏன்னா அது ஒரு 1 hour கூட ஓடல அந்த படம், சரிங்களா? அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணது யார்? நீங்கள் வந்து 2000 ரூபா வாங்க, ஒரு யூடியூபுக்கு 2000 ரூபா வாங்குறோம் சார், ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு உங்கள் காசு எங்கேருந்து வந்தது? இப்போ நான் சொல்கிறேன், அந்த படத்தை நீங்கள் எங்கே தெரியுமா லான்ச் பண்ணீங்க? வியட்நாமில் லான்ச் பண்ணீங்க. வியட்நாமில் வந்து வியட்நாம்லேயும் பார்க்கல, தமிழ்நாட்டிலையும் அவனும் பார்க்கவே இல்லை. உமாபதியாக அதை முழுசாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் உமாபதி தான் தயாரிச்சது. இப்போ நான் கேட்குறேன், யார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க? எங்கே வந்து வியட்நாமில் இருக்கிற யாராவது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்களா? ஏன் வியட்நாமில் நீங்கள் வந்து அதை லான்ச் பண்ணீங்க, இங்கே ஏன் பண்ணவே இல்லை? பெரிய சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏதோ பெரிய தேச விரோத குற்றம் செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யார் அது? தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வியட்நாமில் கொண்டு போய் லான்ச் பண்ணுற அளவுக்கு என்ன? யார் அது ஃபைனான்ஸ் பண்ணாங்க? சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்கள்? சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கும் உங்களுக்கு உமாபதிக்கும் என்ன தொடர்பு? சேலம் ஆர்ஆர் பிரியாணி எதுக்காக வந்து கூல் சுரேஷுக்கு வந்து கார் கொடுக்குறாரு? ஏதோ விஷயம் இருக்க மாதிரி இருக்கு சார். நீங்கள் ஆமாம் சார், எனக்கு சந்தேகம் வருது சார். சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து கூல் சுரேஷுக்கு கார் கொடுக்குறாரு, அவர் என்ன கழட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு கார் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், கூல் சுரேஷ் என்ன கழட்டினாரு? கூல் சுரேஷ் தான் முதல்ல குற்றச்சாட்டு சொல்கிறாரு. யார் மேலே சொல்கிறாரு? பாலா மேலே சொல்கிறாரு. கூல் சுரேஷ் தான் முதல்ல என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாலாக்கு எங்கேருந்து பணம் வருது அது வருதுன்னு சொல்லி கேட்குறான். பாலா மேலே கூல் சுரேஷ் முதல்ல கேட்குறாரு. அவர் வந்து பாலா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எங்கேருந்து பணம் வருது, இவர் தான் வந்து ரஜினிகாந்தா இல்லை ஜமீன் பரம்பரையா, எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு உமாபதி இந்த கதையை எடுத்து வர்றாரு. தேச விரோதின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஓகே, கரெக்டா? உமாபதி அவருடைய சொந்த படம் தயாரித்த வந்து ஒரு படத்தை வந்து எங்கே போய் ஒரு லான்ச் பண்ணுறாருன்னா வியட்நாமில் லான்ச் பண்ணுறாரு. அப்போ அங்கே யார் வந்து கெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து சீஃப் கெஸ்ட் வந்து திருமாவளவன் வந்திருந்தார். அது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த படத்தை வந்து லான்ச் பண்ணும்போது சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து சீஃப் கெஸ்ட், அங்கே அவரு கெஸ்ட்டு. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து பாலா மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யார்? கூல் சுரேஷ். ஓகே, கூல் சுரேஷுக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து கார் கொடுக்குறாரு. ஓகே, கூல் சுரேஷ் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி இவர் என்ன சொல்கிறாருன்னா தேச விரோதின்றார். யார்? உமாபதி படம் வெளியிட்ட படத்தை வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இப்போ லிங்க் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது தானே உண்மை? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது தானே உண்மை? இது திட்டமிட்டு செய்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த சேனலில் இது வரைக்கும் எந்த நியூஸுமே 16 லட்சம் 20 லட்சம் போனதே கிடையாது. எந்த ஒரு காணொலியாக இருந்தாலும் போடுறதில்ல. இந்த ஒரு காணொலி மட்டும் இவ்வளோ போகிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ வீடியோ போகும்.
நீங்கள் யாரை பற்றி நீங்கள் வந்து மோடியே நீங்கள் வந்து நீங்கள் திட்டி வீடியோ போட்டி நீங்கள் சொன்ன வார்த்தையை வச்சு திட்டி வீடியோ போட்டால் கூட அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரஜினிகாந்தை நீங்கள் சொல்லுங்கள் சார், ரஜினிகாந்தை தேச விரோதி நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கூட, இதே உமாபதி பேசினாருன்னா கூட போகாது. பாலா யாரோ ஒருத்தர் சார், இன்னைக்கு வந்து நேற்று வந்த பையன் தானே சார், அவனை திட்டி வீடியோ போட்டிங்கன்னா அது ஒரு 16 லட்சம் போகுதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு நாள் 2 நாளில் வந்து போகுதுன்னு சொன்னால் பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் போகும். வேற ஏதோ ஒரு ஐடி விங்கு வேலை செய்கிறதா கூட நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் யாரும் இங்கே வந்து கடுக்கன்லாம் போட்டு இல்லை, யாரும் இங்கே ஏமாளி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது. பாலாவை வீழ்த்துறதுல ஒரு சதி இருக்குது. அந்த சதியை தான் நான் உங்களுக்கு இந்த லிங்க்கில் சொன்னேன். ஓகே, இதாண்டி இதுக்கு அடுத்து கூட வேற ஒரு லிங்க் இருக்கலாம், நம்ம அது தெரியாமல் நம்ம போக முடியாது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்க பார்வையில இப்படி சொல்றேன் இருக்குன்றீங்க. வியட்நாம்ல படத்தை வந்து பட தயாரிப்பை வந்து லான்ச் பண்றாரு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்திருக்கிறாரு. கூல் சுரேஷ் வந்து பாலா வந்து படம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாரு. முதல்ல கேட்குறாரு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து கார் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி கூட உழைச்சாலும் சம்பாதிக்கிறாரு, கூல் சுரேஷுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கொடுத்ததை வந்து போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, எத்தனை நிகழ்வுகளை ஈவன் அந்த தம்பி இந்த கிங்காங் கல்யாணம் பண்ணார்ல, அந்த நிகழ்ச்சி அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து போட்டோ எடுத்ததுக்காரு காட்டுறோம் அவங்க கிட்ட பணம் கொடுத்து எடுத்து, அதாவது இன்விடேஷன் கொடுக்க வராரு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து பணம் கொடுப்பார். அந்த போட்டோவை வெளியிட்டாங்க, தொகையை கொடுத்தது. அதே மாதிரி கார் கொடுத்தது யாரு? இந்த பையன் இந்த லூசு கூல் சுரேஷ் கொடுத்தது சேலம் ஆர்ஆர் பிரியாணி. அதை ஒரு போட்டோ வெளியிட்டார். அப்போ இந்த உமாபதி இருக்கானே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலா மீது ஒரு பார்வை இருக்கு. ஏன்டா வந்து இதே சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து உனக்கு நெருக்கமான வந்தா உன் படத்தையே லான்ச் பண்ண வந்தானே, ஏன் அந்த விமர்சனத்தை வைக்கிறார்? பாலா மீது வைக்கிற அந்த விமர்சனம் இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி மீது வைக்கணுமா இல்லையா? கேட்டால் அவன் பணக்காரன், அவன் வந்து பிரியாணி கடையில் மீந்து போன அந்த எலும்பெல்லாம் கொடுத்தா சாப்பிட்ற ஆள் தான் உமாபதி. சேலம் ஆர்ஆர் பிரியாணி போடுற எச்ச பிரியாணி சாப்பிட்றவன் தான் இந்த உமாபதி. கடுமையாக பேசுவேன். உன் பார்வை ஏன் பாலா விஷயத்துலையும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி விஷயத்தையும் ஏன் மாறுபடுதுன்னு கேட்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், நம்ம அண்ணன் தான் வச்சுங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து அண்ணன் தான், நம்ம அண்ணன் தான். அவர் வந்து அண்ணன் சொல்கிறதுனால ஒரு 2 பாக்கெட் பிரியாணி ஒன்றும் அவர் அனுப்ப போகிறது இல்லை, நம்ம வாங்க போகிறதும் இல்லை. ஆனால் மரியாதையாக சொல்கிறேன், அவர் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு. கிங்காங் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து அது போட்டோ வருது. கூல் சுரேஷுக்கு கார் கொடுக்குறாரு. எதுக்காக கொடுத்தாருன்னா நமக்கு தேவையில்லை, கொடுக்குறாரு. அது போட்டோ வருது. உமாபதிக்கு ஏன் வந்து அதை விமர்சனம் பண்ணணும்னு தோணல சொல்லுங்க? இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் சார் மேட்ரு. ஓகே, இவ்வளவுதான் மேட்ரு. காரணம் கேட்டீங்கன்னா அவன் போடுற பிரியாணியை வந்து மிச்சம் மீதி இருக்கிற எலும்பு கடிக்கிறவன் தான் அந்த உமாபதி. அதனால உனக்கு என்ன செய்யணும்னா இவன் தேச விரோதி ஆயிடுறான். சேலம் ஆர்ஆர் பிரியாணி தேச பிதாவாயிடுறான். புரியுதுங்களா? இவ்வளவுதான் மேட்ரு. பாலா அவர்களுடைய பிரச்சனைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க, இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நான் பேசுறது எல்லாத்துக்கும் என்னால ஆதாரம் தர முடியும். அத்தனையும் எல்லாத்துக்கும் என்னென்ன ஆதாரம் தர முடியும். ஆமா, நீங்க வந்து உமாபதி வெளியிட்ட அந்த படம், அது சொன்னா அது விளம்பரம் ஆயிடும். அந்த படம் அது ஓடாத படம், அது நம்மளே ஓட்டுற மாதிரி ஆயிடும். ஓகே, அந்த படம் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க? இன்னும் என்னை விட நீங்க கொஞ்சம் கூடுதலா நீங்க கேட்டீங்கன்னா தமிழா பாண்டியன் சொல்லுவாரு. என்னை விட கூடுதலாக தெரியும். ஏன்னா அந்த வியட்நாம் பயணத்தில் அவரும் இருக்கிறார். ஓகே, அதனால தெரியும். அவரே சாட்சி, போட்டோக்களும் இருக்கு. அத்தனை விஷயங்களும் நீங்க பேசின அத்தனை விஷயங்களையும் நான் ஒரு எடிட் கூட பண்ணாம அப்படியே போடுங்க. இது உண்மை. நேருக்கு நேர் வர சொல்லுங்க உமாபதி. நான் கேட்ட இதே கேள்விதான். சேலம் ஆர்ஆர் பிரியாணி என்ன செஞ்சாரோ அதைத்தான் வந்து இந்த தம்பியை செஞ்சான். அவர் கொடுக்கறத பணம் கொடுக்கறத கத்தையா பணம் கொடுக்கறத போட்டோ எடுத்து போட்டாரு. கூல் சுரேஷுக்கு கார் கொடுத்தத போட்டோ எடுத்து போட்டாரு. அப்ப அவர் வந்து எதுக்காக? அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கு போட்டாரா, இல்லை அவருக்கு பின்னாடி ஏதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரா, லண்டன் போயிட்டு வந்தாரா? அவர் கொடுத்தாருன்னா அது உழைச்ச பணம். ஆனா பாலா கொடுத்தாருன்னா அது வந்து சர்வதேச பணமா? அது உளவாளிகள் கொடுத்த பணமா? என்னடா டேய், ரொம்ப பேசிடுவேன் நான். நேற்றுக்கு சில ஃபோன்லாம் வந்தது எனக்கு. சார் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுங்க. யாராலும் சொல்ல நியாயம்னா நியாயம் சார், தப்பு சார். நான் தான் சொல்கிறேன்னே, நான் இந்த இடத்துல நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். நான் கர்ணனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ பேர் இருந்ததா இல்லையா சார்? வாரி கொடுத்த கர்ணனுக்கே அவன் இவன் இருக்கான், மதுரை முத்து இருக்கான்ல, அவன் வந்து ஒரு மேடையில் இந்த காந்தி கண்ணன் நிகழ்ச்சியில் சொன்னான் ஒரு வார்த்தை, கரெக்டான வார்த்தை. இவனுக்கு பாலான்னு பேர் வச்சது கர்ணன் வச்சிருக்கலாம். ஓகே, சமீபத்தில் நான் சொல்கிறேன், அந்த கர்ணனுக்கே வந்து அவன் பேர் சொன்ன உலகம் தானே. துரியோதனன் கூட இருந்தான்.
கௌரவர் கூட இருந்தான், அதர்மத்தின் பக்கத்துல இருந்தான் அப்படின்னு ஒரு அவப்பேர் இருக்க தானே செய்யுது. இன்னும் ஒரு படி மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி அவப்பேர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கர்ணனையே வந்து வந்து புழுதிவாரி தூட்டுற உலகம் தானே இது. அப்போ பாலா வந்து எந்த மூளைக்கு இந்த மாதிரி தான் கண்ட கழுதைகள் சொல்லும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ சேறு சகதி இருக்குது நான் எடுத்தோம் பார்த்தீங்களா. ஓகே, இன்னும் தோண்டி எடுப்பேன். அது வந்து நமக்கு வந்து என்ன இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க, அதுக்கு அவன் விளக்கம் கொடுத்துட்டான், பதில் கொடுத்துட்டான், நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க மூஞ்ச? ஓகே சார், பல விஷயங்கள் பாலா அவர்கள் மீதான இந்த விமர்சனத்துக்கு ஒரு பெரிய விஷயம், அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாத பல தகவல்களை எங்களோட இணைந்து பகிர்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார். நன்றி சார்.